அம்சம் நான் செய்ய போகிறேன்டா சம்சம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆகிப்போச்சு. இது வந்து சால்ட்டு கொஞ்சம், டால்டா கொஞ்சம், கொஞ்சம் அப்புறம் ஓமம், சீரகம்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கணுங்க. பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க ரவுண்ட் பண்ணி. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிக்கணுங்க. அப்புறமா சமோசாவுக்கு நல்லா இந்த மாதிரி அகலமாக நல்லா லென்த்தாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அப்புறம் சென்டரில் அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிக்கணுங்க. திருப்பி போட்டு லைட்டாக கட் பண்ணிக்கணுங்கன்னா அப்போ தாங்க ஃபினிஷிங் டச்சு சூப்பராக வரும். எடுத்து சைடில் வச்சுக்கணுங்க. அப்புறம் வந்து சமோசா நம்ம மடித்து வச்சுட்டுங்க. அது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி சமோசா மடித்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா வேக்காடு வாங்க ஆரம்பிச்சிட்டுங்க. எப்பவுமே போல சொல்கிறது தான். அது எது வழங்கும் 100% நம்ம ஃபுட் பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு லைக்கேஜ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டோடனே அப்படி நல்லா இந்த மாதிரி பொறுன்னு வேக ஆரம்பிச்சுக்கணுங்க. அப்படி சாப்பிட்றப்பே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. யார் சாஸ் ஊற்றி இந்த சமோசா சாப்பிடுங்கிறீங்கன்னா மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ